For today, listen, please. We need to understand the difference between creativity and innovation. இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா what you have to understand that what is meant by creativity, what is meant by innovation, how it is different from each other, that we have to know. Sir, before doing any process you have to understand. Sir, I innovated by myself அப்படின்னு சொன்னீங்கன்னா சார் இனோவேஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ what is meant by innovation? இங்கே பாருங்க, listen here. Innovation, it is defined very clearly. Innovation is the work required to make an idea. It is also about introducing change into relatively stable system. Already some of the existing system இருக்கு, அந்த சிஸ்டத்துல ஒரு சின்னதா ஒரு நியூ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணினா it is called innovation. For example, எல்லாரும் ஃபோக்ஸ் கம்பி வச்சு வண்டி இருந்துச்சு. இப்போ தம்பி ஒருத்தர் டிசைன் பண்ணுறாரு, என்ன இது ஃபோக்ஸுக்கு பதிலாக ஃபோக்ஸில் எனக்கு டயர் பஞ்சர் ஆகிட்டே இருக்கு, ஐ கெட் ட்ரபிள் வித் த வீல். அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு அலாய் வீல் கொண்டு வரேன். இப்போ இது என்னன்னா இட் இஸ் கால்டு இனோவேஷன். எக்ஸிஸ்டிங்கில் ஏற்கனவே இருக்கிறதுல ஒரு சின்னதாக ஒரு நியூ சிஸ்டத்தை மட்டும் அடாப்ட் பண்ணினா இட் இஸ் கால்டு இனோவேஷன். கிரியேட்டிவிட்டினா இட் இஸ் டிஃபர். சி இங்கே பாரு, கிரியேட்டிவிட்டி இஸ் unleashing for potential of the mind to convince a new idea. ஒரு புதுசா ஒரு சிஸ்டத்தையே கிரியேட் பண்றது. சார் ஒருத்தவங்க குதிரை வண்டி வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு இப்போ மாட்டு வண்டி கொண்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, குதிரை வண்டியில இருந்து மாட்டு வண்டி கொண்டு இருந்தாங்க. அப்ப இனோவேஷன். சார் ஒரு குதிரைக்கு பதிலாக ஒரு மாட்டை கூட கொடுக்கலாம். அப்ப ஏற்கனவே வண்டி இருக்கு, நீ ஒரு சின்னதா ஒரு சிஸ்டத்தை மட்டும் மாத்துற, அப்ப இனோவேஷன். சார் கார்னு ஒருத்தன் கொண்டு வந்தா பாருங்க, சைக்கிள்னு ஒருத்தன் கொண்டு வந்தா பாருங்க, அதுதான் கிரியேட்டிவ். புதுசா திங்க் பண்றா, வானத்துல பறக்க முடியும், என்னால ரோட்ல போயிட்டு இருந்தத வானத்துல என்னால பறக்க முடியும்னு சொன்னது, அது கிரியேட்டிவ். இப்போ கிரியேஷன்ங்கிறதுனா புதுசா ஏதாவது ஒன்று கொண்டு வருது கிரியேஷன். இப்போ இந்த மூமெண்ட் ஃபிளாஷிங், சரி இப்போ இதுல இன்னும் பாருங்க, இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இந்த கிரியேட்டிவிட்டி, if you have creation, அந்த கிரியேஷன்ல என்ன இருக்குன்னா you have ideas. சார் நியூ ஐடியா. சார் இப்போ ஐடியா பத்தி எதுக்கு பேசுறோம்னா, ஐடியா இருந்தால் தான் you become an entrepreneur. சார் entrepreneurனா what is the difference between businessman and entrepreneur? entrepreneurக்கும் businessmanக்கும் என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே நான் கிளாஸ்ல நடத்திருக்கேன், இருந்தாலும் இன்னொரு டைமே சொல்றேன். எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ், ஏற்கனவே என்ன பிஸ்னஸ் இருக்கோ அதே பிஸ்னஸை இப்போ நீ கண்டினியூ பண்ணீங்கன்னா, இப்போ எங்கள் அப்பா ஒரு துணி கடை வச்சிருக்காரு, நானும் ஒரு துணி கடை வச்சிருக்கேன், அப்பா அது பிஸ்னஸ். சார் எங்கள் அப்பா துணி கடையெல்லாம் எதுவுமே இல்லை, நான் துணி கடை வச்சிருந்தாலும் இன்னொருத்தன் சொல்கிறான் எங்கள் அப்பா துணி கடையெல்லாம் வச்சிருக்கல சார், எங்கள் அப்பா வாதியாரு, இருந்தாலும் நான் துணி கடை வச்சிருக்கேன், இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணான்னா நீயும் பிஸ்னஸ் பண்ணதான். அப்போ ஆண்டர்பிரனர்னா யாருன்னா, entrepreneurனா a new idea. The idea should be very new. For example, இப்போலாம் ஒரு மைக்ரோசாஃப்ட்னு ஒரு புதுசாக ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ ஆண்ட்ராய்டு புதுசாக ஒருத்தர் கொண்டு வரான், புரியுதா இல்லையா? இதெல்லாம் ஆண்டர்பிரனர். இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு சிஸ்டமே, புது சிஸ்டமே கிரியேட் பண்றாங்க. சம்டைம்ஸ் இட் மேக்ஸ் அ ஃபெயில். இது ஃபெயில் கூட ஆகும், தோத்து கூட போகலாம். ஆனால் நீ தோத்து போகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் சம் ஆஃப் த சிஸ்டம்ஸ் தே வில் ப்ரொவைட் யூ. அதுதான் இப்போ ஆண்டர்பிரனர். சார் இப்போ இதெல்லாம் எதுக்கு சார் எங்களுக்கு சொல்லி தரீங்கன்னா, யூ வாண்ட் டு பிகம் அ ஆண்டர்பிரனர். நீ ஒரு ஆண்டர்பிரனராக மாறணும், நான் ஒரு புது வகையான தொழில் முனைவோராக மாறணும் அப்படின்னா, அப்போ உனக்கு முக்கியமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும், நாம் கிரியேட்டிவிட்டி நம்மக்கிட்ட இருக்கா, இனோவேஷன் இருக்கா. அப்போ இனோவேஷன்னா என்ன, கிரியேட்டிவிட்டினா என்ன, அது தெரிஞ்சு யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ். அதுக்கு தான் நம்ம இதை பார்க்கணும். இப்போது கிரியேட்டிவிட்டினா என்னெல்லாம் இருக்குன்னா, கிரியேட்டிவிட்டினா நியூ ஐடியா இருக்கும், இமேஜினேஷன் இருக்கும், தாட் இருக்கும், எக்ஸ்பிரஷன், கான்செப்ட், ப்ராப்ளம் சால்விங், அப்புறம் ஐடியாஸ், பிரைன் ஸ்டார்மிங், கிரியேட்டிவ் ப்ராசஸ், இதெல்லாம் இருக்கிறது வெரி கிரியேட்டிவ். இனோவேஷன்னா ப்ராசஸ், வேல்யூ, இன்வென்ஷன், டூயிங், ஆக்ஷன், இம்ப்ளிமெண்டேஷன், எனேபிளிங், சேஞ்சிங், யூஸ்ஃபுல், ப்ராடக்ட், நியூ, மெஷரபிள். இப்போ இதுக்கெல்லாம் கீவேர்டு மட்டும் கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த கீவேர்டு ஏதாவது உனக்கு உன்னோட இதுக்குள்ளே வந்துச்சுன்னா அப்போ நீ தெரிஞ்சுக்கணும் நம்ம இனோவேஷன் பண்ணுறோமா க்ரியேட்டிவிட்டி பண்ணுறோம். சார் நான் ஒரு பேப்பர் போடுறேன். இப்போ நான் பேப்பர் போடுறப்ப the value of the process அப்படின்னு எழுதுறேன்னா it belongs to innovation. ஒரு ப்ராசஸ்ல ஒரு வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா அது இனோவேஷன். இப்போ அதுவே நான் பேப்பர் எழுதும் போது a new idea it is implemented in the அப்படின்னு போட்டேன்னா it is called creativity. அப்போ நீ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், கிரியேட்டிவிட்டிக்கும் இனோவேஷனுக்கும் கீவேர்ட்ஸ்லாம் என்னென்னங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. சார் நீங்கள் இனோவேஷனுக்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் கிரியேட்டிவிட்டி யாரெல்லாம் பண்ணுவாங்க? ஆர்டிஸ்ட், தே ஆர் கிரியேட்டர். ஒரு டயக்ராம் போடுறாங்க, தே ஆர் கிரியேட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்ஸ், இனோவேட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஏற்கனவே ஃபேன் இருக்கு, அது டிசி ஃபேனாக இருந்து ஒரு ஏசி ஃபேனாக மாற்றான், அதில் ரிமோட் கனெக்ஷன் கொடுத்தான், அதுலேருந்து ரிமோட் உள்ள ஆள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறான். எவ்வளோ வெலாசிட்டி வேணுங்கிறது அதே ஆட்டோமேட்டிக்காக டிசைட் பண்ணுறான். டெம்பரேச்சர் டிபெண்ட், ஒரு சென்சாரை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுற, இப்போ உள்ள டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குற வெளியில், அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஏஐ வச்சு ஃபேனை ஸ்பீடு வேரி பண்ணுற, அதோட வெலாசிட்டி அப்போ ஏரை மெஷர் பண்ணிவிட்டு ஸ்பீடையும் உன்னால் மாற்ற முடியுதுன்னா அப்போ நீ இனோவேஷன், இட்ஸ் நாட் கிரியேட்டிவ். அப்போ ஆண்டர்பிரனருக்கு எதெல்லாம் வேணும்னா innovation is very important. Simultaneously you need a creativity also. இங்கே நியூ கிரியேஷனுக்கும் இருக்கணும், இனோவேஷனும் இருக்கணுங்கிறது தான் இந்த சப்ஜெக்ட். இப்போது இது 21ஆம் தேதி 21st May is a creativity day. அதை தான் we are celebrating on today. ஓகே, 21st May கிரியேட்டிவிட்டி டே. அந்த கிரியேட்டிவிட்டி டேக்காக இந்த கிளாஸஸை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். சம் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வேர் ப்ரெசென்டட். அந்த ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் இட் இஸ் அவைலபிள் இன் த ப்ராஜெக்ட் ரூம். ப்ளீஸ் கோ செக் இன் தட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க்யூ வெரி மச்.